வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா ஆல்டோ K10ஓட ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ, டச் ஸ்க்ரீன், ப்ளூடூத், USB போர்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எந்த ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், ஹீட்டர், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் இந்த மாதிரியான எந்த ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு வராது. பட் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் சேஃப்டி வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிரைவர், பேசஞ்சர் அண்ட் சைடு பீமில் உங்களுக்கு ரியர் சீட் வரைக்குமே உங்களுக்கு ஏர் பேக்ஸ் போகும். ஸோ சேஃப்டி வந்து பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேரியண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். K10C அப்படிங்கிற மாடல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 998 சிசியில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதோட ஃபியூல் டைப் பெட்ரோல். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 24.39 km/லிட்டர். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 27 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், பிரேக்ஸ். ஃப்ரண்ட்ல மேக்ஃபெர்சன் ஸ்டட் சஸ்பென்ஷனும் ரியர்ல ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் காலம் கொலாப்சிபிள் ஸ்டியரிங் காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4.5 மீட்டர், ரொம்ப ஷார்ட் டர்னிங் ரேடியஸ். ஸோ சிட்டியில் ஓட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட டைமென்ஷன் கெப்பாசிட்டி பார்க்கலாம். இதனோட லென்த் பார்த்தீங்கன்னா 3,530 mm, வித்து 1,490 mm அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1,520 mm தான் கொடுத்துருக்காங்க. இதனோட பூட் ஸ்பேஸ் 214 லிட்டர்ஸ் உள்ள ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2,380 mm கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் மட்டும் வந்துடும். எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரேடியோ சிஸ்டம் இல்லாதனால உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஆண்டனா வராது. இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 145/80 R3 டயர் கொடுத்துருக்காங்க. டயரோட டைப் டியூப்லெஸ் டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 inch வீல் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்டோ K10ஓட ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆல்டோ K10ஓட 2025 மாடல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட ப்ரிஃபர் பார்த்தீங்கன்னா VXi வேரியண்ட் தான். ஸோ உங்களுக்கு VXi வேரியண்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லே நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து அதோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.